கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 6:38. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். நாம் கொடுப்பதில் தான் நாம் எவ்வளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே திரும்பி வரும். நமக்கு வேதம் இப்படியாக சொல்லும், பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து தம்மீர் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வடக்கு பென்சில்வேனியாவில் ஒரு டாக்டர், அவர் ஹார்வர்ட் ஹெல்லி என்கிற ஒரு டாக்டர், அவர் காரில் போய் கொண்டு இருக்கிறார். காரை நிறுத்திவிட்டு நடைப்பயிற்சி பண்ணுவதற்காக வெகு தூரம் நடந்து போகிறார். களைப்படைந்து விட்டார். வேர்வை அப்படியே சொட்ட நிற்கும்போது வண்டியிலேருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்துன்னு வருவதற்கு மறந்து விட்டார். பிறகு அங்குமிங்கும் சுற்றி பார்த்தார். ஒரு வயலில் ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டை போய் கதவை தட்டினா ஒரு 10 வயசு பெண்ணு பாப்பா, ஒரு பெண் பிள்ளை வருது. பாப்பா தண்ணி கொண்டு வாமா அப்படின்னாங்க. சரி, உள்ளே போணுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன அந்த பாப்பா தண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னால் இவ்வளோ நேரம் லேட் பண்ணதே அப்படின்னு சொல்லி வரும்போது 10 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 லிட்டர் அப்படியே பால் சுட கொண்டுட்டு அவருக்கு கொடுத்தது. என்னப்பா தண்ணி கேட்டேன், இவ்வளோ பெரிய டம்ளரில் பால் கொண்டு வந்திருக்க அப்படின்னுச்சு. இல்லை, எங்கள் அப்பா வயலில் வேலை செஞ்சுட்டு வரும்போது இப்படி தான் விறுவிறுத்து வருவார். அப்பொழுது நான் ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போட்டு கொடுப்பேன். அப்போ ஐ லவ் யூ மை டியர் டாட்டர் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிச்சேன். அப்போ உடனே இவரும் ஐ லவ் யூ மை டியர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். சில நாள் கழித்து அந்த பெண்ணுக்கு வயிற்றில் தீராத பிரச்சனை, வயிற்றில் தீராத வயிற்று வலி இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. யூனிவர்சிட்டிக்கு போனோடனே அங்கே அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது ஆப்ரேஷன் பண்ணணும், பைசா செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாம். இவங்க 2 பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. உடனடியாக அந்த டாக்டர் ஹார்வர்டு ஹெல்லி வர்றார். அவர் தான் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த பாப்பாவை பார்த்துட்டு, இந்த பெற்றோர்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். இன்னும் நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டார். சக்ஸஸ்ஃபுல் ஆனோடனே பில்லு அப்படியே அவங்க அப்படியே முழிச்சு நிற்கிறாங்க. அப்படியே என்னப்போ தேவையில்லை, இந்த பில்லு முழுவதும் ஒரு 1/2 லிட்டர் பால் உங்கள் பிள்ளை கொடுத்தாலே அதுக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே கெனசரேத்து கடற்கரையில் பேதுரு இரவு முழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட அகப்படாமல் அந்த கடற்கரையில் வலையை அலசி கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். அப்பொழுது இயேசு அந்த படகுல உட்கார்றதுக்கு இடம் கேட்டார். இந்த கரையிலேருந்து தள்ளுப்பா அப்படின்னார். கரையிலேருந்து தள்ளுனா இயேசு அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். பிறகு ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொன்னார், இப்பொழுது நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் படி அப்படின்னு சொன்னார். இரவு முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படலை ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போய் நான் வலையை போடுகிறேன்னு சொல்லி வலையை போட்டான். பிறகு இவனுடைய படகும் தன்னுடைய கூட்டாளியினுடைய படகும் 2 படகையும் ஆண்டவர் நிரப்பின தேவன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆண்டவர் வெறுமையாய் விட மாட்டார். உங்களை எல்லா சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தினாலும் கர்த்தர் நிரப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வேலை, வருமான, தொழில், பிரயாணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசுவை நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.